மிதுனம். சொன்ன சொல் மாறும், சுற்ற சொல் மாறாது. எல்லா பொண்ணும் இங்க சொல்ற பொண்ணு மட்டும் ஆகாது. தீயினால் சுற்ற பொண்ணு ஆறும், ஆறாதே நாவினால் சுற்றப்படும். அறிவுக்கும் கல்விக்கும் பேருக்கும் புகழுக்கும் உத்வேகத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் சிறப்பாக சிறப்புற்று விளங்குவது மிதுனம். மிதுனம் கீழேயும் போகாது மேலேயும் போகாது. அதுக்குத்தான் அதை இங்க வச்சிருக்காங்க. அதுக்குத்தான் அதுக்கு உரியவரை வச்சிருக்காங்க. அவர் எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருப்பார். விஸ்வரூபத்தினுடைய பிரம்மம் அவர் தானே. விஸ்வரூபத்தினுடைய பிரம்மம் யாரு? சிவபெருமான் கிடையாது, மகாவிஷ்ணு. அதனாலதான் விஸ்வரூப தரிசனம் முதல்ல பெருமாள் கோயில்ல விஸ்வரூப தரிசனத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சத்துரும் நீக்கக்கூடிய தரிசனம் விஸ்வரூப தரிசனம். அப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம், இந்த மாதாந்திர இந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு நல்ல பயிற்சியும் எழுச்சியும் விழிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய தசாபுத்தியும் சேர்ந்து வந்தால் வெற்றி உங்களுடைய, வெற்றி உங்களுடைய, விவேகம் உங்களுடைய, வாழ்க்கை உங்களுடைய, எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காரணிகள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. மிதனத்துக்கு அந்த பக்குவம் உண்டு, மிதனத்திற்கு அந்த அனுபவம் உண்டு, மிதனத்திற்கு அனைத்து வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய இடம். வந்து பாரு, நீ வேணா 10 அருவாள் எடுத்துட்டு வா, நான் ஒரு சிறு மூளை மட்டும் பயன்படுத்துகிறேன் அப்படி சொல்லக்கூடிய தன்மை, அப்படி அருளின் பேராற்றல். கல்வி, எழுத்துத்துறை, எண்கள், ஜெராக்ஸ், பல்கலைக்கழகம், பாடசாலை, நிறுவனங்கள், தொழில்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு வியாபாரம், கான்ட்ராக்ட், கமிஷன், வெளிநாடு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு எல்லாமே நீங்க பண்ண. D2 உங்களுக்கு என்ன உதவக்கூடியது? உங்களுடைய தசாபத்தி, உங்களுடைய தசாபத்தி. தசாபத்தி ரொம்ப முக்கியம். அந்த தசாபத்தியை பார்த்துட்டு நீங்க வாரி செய்யணும். 6, 8, 12 ஐயா பாருங்க, ஐயாட்ட கேளுங்க. இந்த சந்தேகம்லாம் கேட்கறதுக்கு ஐயா சொல்லுவேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க சொல்லுவேன். ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து சந்தேகம் கேட்கும்போது நம்ம சொல்ல முடியும். சந்தேகத்தை சொல்லுங்க. சந்தேகத்தை எப்படி சந்தேகத்தை எடுத்துன்னு சந்தேகத்தை கேளுன்னா எப்படி சந்தேகத்தை சொல்றது? நேயர்கள் தயவு செய்து கேளுங்க, வேண்டான்னு சொல்லுங்க. ஒரு முறையாவது ஜாதகத்தை பார்க்கணும். என்னட்டு பக்கத்து வேற எங்கேயாவது பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டா தான் அந்த சந்தேகத்தை அவங்ககிட்ட கேளுங்க. என்னட்ட பார்த்தா என்னட்ட சந்தேகம் கேட்கணும். செவ்வாய் திசை புதன் புத்தி ஓடுது, குரு அந்தரம் ஓடுது, நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னா எப்படி நல்லா இருக்கும்? திசை செவ்வாய் திசை, ராசி மிதுன ராசி, மிதுன ராசிக்கு செவ்வாய் பாவி, செவ்வாய் திசையில புதன் புத்தி, புதனும் பாவி, ராசிநாதனும் பாவி தான். அதுக்கடுத்து அந்தரம் குரு அந்தரம் என்ன செய்யும்? முறிக்கிறோம் அப்படியே. ஒன்னும், அதாவது ஆளை விட்டா போதும்டா சாமி அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஆளை விட்டா போதுங்கிறோம்ல, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கை. நான் சொன்ன எல்லா பணிகளையும் எல்லா நிறுவனையும் நீங்க எடுத்துக்கலாம். அதே சமயத்துல சிக்கனமாக அகலக்கால் வைக்காம பார்த்துக்க. ஏன்னா குரு உங்களை விட்டு வேற போறாரு, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தும் போறாரு. அதுவும் பரவாயில்லை. மொத்தத்துல மிதனத்துக்கு இப்ப நல்ல நேரம். வழிபாடு நான் ஏற்கனவே ரங்கநாதர் பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம், தேவினுடைய அந்த துளசியும் வில்லும் இருக்கக்கூடிய அந்த விருட்சம், அதை நல்லா சுத்துங்க. 16 சுத்துங்க. விஸ்வரூப தரிசனத்தை பாருங்க. வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும்.